வணக்கம். கதை கேட்க வந்த வாசகர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆனந்த விகடன் சிறுகதை. பெயர் ஒரு கோப்பை காஃபி. எழுதியவர் ஜெயமோகன். நான் மார்த்தாவை ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் தான் எடுத்தான். மார்த்தா ஓய்வு நாள்லாம் ஃபோனை பயன்படுத்துறது இல்லை. அது நீண்ட வார இறுதி. ஹாய், நான் ஷியாம் அப்படின்னேன். என் பெயரை சொன்னவன உற்சாகமா அவனும் ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டான். நான் உற்சாகமா இருக்க காட்டுறதுக்காக முயன்றா கூட என்னோட குரல் காட்டி கொடுத்துருச்சு. நலமா இருக்கேன் அப்படின்னு. அவன் என்ன ஆச்சு, உன் குரல் ஒரு சரியில்லையே அப்படின்னு கேட்டான். எடுத்து சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் மாத்தாவை பார்க்கணும், தனிமையா அவளோட கொஞ்ச நேரம் பேசணும். அவன் சரி, நீ அவள்கிட்டே பேசலாம், அவளால தான் உன்னை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா. அவ உள்ளே வேலையா இருக்கா, கொஞ்சம் பொறு. மாத்தா பேசியபடி வருவது அவனுக்கு கேட்டுச்சு. ஹாய் மகா, எப்படி இருக்க? குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா. நான் உன்னை சந்திக்கணும் மார்த்தா. அவள் ஒரு கணம் தயங்கிட்டு திங்கக்கிழமை சந்திக்கலாம், சாயங்காலமா அப்படின்னா. இல்ல, நான் உடனே உன்னை சந்திக்கணும், இன்னைக்கே முடியும்னா இன்னும் கொஞ்ச நேரத்திலே. அவ என்ன சொல்ற, இன்னைக்கு விடுமுறை, ஷாம் வீட்டில் இருக்க, குழந்தைகளுக்கும் விடுமுறை அப்படின்னா. மார்த்தா அப்படின்னு சொல்லும் போதே என் குரல் கம்மிருச்சு. ரொம்ப பெரிய துயரத்துல இருக்கேன், எனக்கு வேற யாரையும் பார்க்க தோணல, வேற யாரிடமும் இதை சொல்ல முடியாத விஷயம். அவ ஜானுவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. தெரியாதுன்னு. மன்னிச்சிடு மகா, அது சரியில்லை. அவ போனை வைக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு மார்த்தா மார்த்தா அப்படின்னு கூவுனேன். நான் உன்னை சந்திச்சே ஆகணும், இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னா. அவ பெருமூச்சோட சரி நீ இங்கேயே வா அப்படின்னா. ஷாம் இன்னைக்கு வெளியே போகணும்னு சொல்லியிருந்தாரு, நான் சொல்லிக்கிறேன். எப்போது வருவ? சாயங்காலமா? நான் 1 மணி நேரத்துல அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ற, எங்க இருக்க? நான் மாத்தா உன்னை சந்திக்க கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன், ஊருக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் தான். அவ பெருமூச்சு விட்டுட்டு வா அப்படின்னு போனை வச்சா. நான் போனப்ப சாம் பட்டறையில இருந்தான். என் காரோட சத்தம் கேட்டு வெளியே வந்து ஹாய் அப்படின்னா. ஒரு புத்தக அடுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சின்னதா அப்படின்னு சொன்னா ஷாம். ஓ சரி சரி அப்படி. மாத்தா உள்ள இருக்கா? நான் நன்றி அப்படின்னு சொன்னேன். நீ வருத்தமா இருக்க அப்படின்னா ஷாம். ஆமா ஷாம் அப்படின்னு. மார்த்தாவிடம் சொல்லு, அவதான் ஏதாவது தீர்வு வச்சிருப்பா, வாழ்த்துக்கள் அப்படின்னா. அவன் உள்ள செல்றதை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன். மார்த்தா முன்பக்கம் வந்தா. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வா அப்படின்னா. குழந்தைகள்லாம் எங்க அப்படின்னு கேட்டேன். நீச்சல் அப்படின்னு சொன்னான். கூடத்துல சோபாவில் உட்காந்தோம். அவ என்ன குடிக்கிற? இந்திய காப்பி அப்படின்னா. 16 ஆண்டுகளுக்கு முன்ன அவ என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ வந்தப்ப நான் குடிச்சது அந்த காப்பி தான். அதான் அப்படி கேட்குறா. சரியான ஃபில்டர் காப்பி. அதை கையில வாங்கி நான் குடிக்கும் போதே என்னோட மனநிலை கொஞ்சம் மாறிடுச்சு. முகம்லாம் கொஞ்சம் புன்னகிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ கேட்டா, பரவாயில்லையே, கொஞ்சம் தெளிஞ்சிட்ட போல இருக்கு அப்படின்னா. ஆமா அப்படின்னு. தனியா பேசணுமா? அந்த அறைக்கு செல்வோமா அப்படின்னா. சரின்னு. தனி அறைக்குள்ள சென்று உட்காந்து நான் இன்னும் கொஞ்சம் காலில் நீட்டி சோபால ரிலாக்ஸா உட்காந்தேன். அவ சிரிச்சிட்டு என்ன பிரச்சனை, ஜானுவோட ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்டா. நான் அதுவரை அவள்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். அதனால நேரடியா மார்த்தா உனக்கு என் அம்மாவை தெரியுமே அப்படின்னு சொன்னேன். ஆமா அப்படின்னா. அப்பா இறந்த பிறகு இங்கேதான் இருக்காங்கன்னு ஒரு முறை சொன்னேன். ஆமான்னு. என் அம்மா ரொம்ப சம்பிரதாயான ஆளு. அப்பாவுக்கு அடங்கி வாய் பேச தெரியாம 43 ஆண்டு காலம் வாழ்ந்தவ. சொந்தமா அவளுக்கு கருத்துன்னு எதுவுமே இருந்ததில்ல. சொந்தமா உணர்ச்சிகள் இருந்திருக்கலாம், ஆனா அதை கூட அவ காட்டிக்கிட்டதே இல்லை. மார்த்தாவுக்கே இதெல்லாம் தெரியும். நான் மார்த்தாவை திருமணம் செய்து கொண்ட தகவல் தெரிஞ்சவன அப்பா போன்ல அவ்வளோ திட்டினாரு. சாபம் போட்டு மின்னஞ்சல்லாம் செஞ்சாரு. நான் துணிஞ்சு மார்த்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். என்னை தெருவிலேயே நிக்க வச்சுட்டு அவ்வளோ திட்டினாரு. அறையே இருந்த தென்னை மட்டையெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வந்தாரு. அம்மா கூடத்துக்குள்ள வந்து ஜன்னல் வழியா வெறிச்சு பார்த்துக்கிட்டே நின்னான். ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்பா 7 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு. அது வழக்கமான இறப்பு இல்லை. மார்த்தாவோட முகம் சுருங்குச்சு. அவ கண்ணுல ஒரு மாற்றத்தை பார்த்தேன். அவளுடைய ஒவ்வொரு முகபாவமும் எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கே வியப்பமா இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் திருச்சியில தனியா இருந்தாங்க. அப்பாவுக்கு உயர் ரத்த அழுத்தம், 2 முறை இதயடைப்பு வந்துருச்சு. அதனால அவர் கட்டின வீட்டை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்மாதான் அவரை பார்த்துக்கிட்டா. வீட்டுல சமையல எல்லாம் அவதான். ஒரு பெண் வேலைகளை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அப்பாவை தான் தெரியுமே, எது செஞ்சாலும் குற்றம், எவ்வளவு கவனித்தாலும் போதாது. உடல்நிலை மோசமாகும் நேரம் குணம் கெட்டுக்கிட்டே வேற போய்கிட்டு இருந்துச்சு. ஆமா, மறுபக்கம் எதிர்ப்பே இல்லாம இருக்கும்போது
குரூரம் அப்படி வளர்ந்து கொண்டேதான் போகும் அப்படின்னு மார்த்தா சொன்னான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் உண்டு. என் அப்பா வீட்டுக்கு வெளியே ஒரு வாயில்லா பூச்சி. அவரை விட பணமும் அதிகாரம் உள்ளவங்கெல்லாம் பார்த்தா அவர் அறியாம கொலைய ஆரம்பிச்சிடுவாரு. அரசாங்க வேலையில கூல கும்பிடு போட்டே 36 ஆண்டு வேலை பார்த்துருந்தாரு. அந்த இழிவை அவர் வீட்டுக்குள்ள இப்படி திமிர் வச்சுதான் சமையல் செஞ்சுக்கிட்டாரு. மார்த்தா புன்னகைச்சா. அப்பா அன்னைக்கு காலையில சோபால அமர்ந்திருந்தாரு. அப்பா வெளியே சென்று பால்காரண்ட பால் வாங்கிக்கிட்டு உள்ள வந்தா. வழியில கால் விரல் நாற்காணி மணியில முட்டிடுச்சு. வலியோட அவ குனிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. அப்பா அதான் சாக்குன்னு நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கம் போல அப்போது என்ன வாயில வருதோ எல்லாவத்தையும் சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு அந்த வழியில எப்படியோ ஒரு வெறி வந்துருச்சு. பால் சொம்ப தூக்கி அவர் மேல அடிச்சிருக்கா. ஓ என்றாள் மார்த்தா. எங்க வீட்டுல 50 ஆண்டுகளுக்காக இருக்கும் ஒரு ஒட்டு பெத்தல சிம்புது 1 கிலோக்கு மேல எடை கொண்டுச்சு. அப்பா அடிபட்டதும் ஒரு மூச்சொலி விட்டு எழுப்பி அப்படியே பக்கவாட்டுல விழுந்துட்டாரு. உண்மையில அம்மா அதை கவனிக்கல. கோவத்தோட சமையலறைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அழுக வந்து நல்லா அழுது முடிச்ச பிறகு வந்து பார்த்தா சோபாவில் அவ விழுந்திருக்காரு. அருகே போய் கூப்பிட்டு பார்த்திருக்காரு. பல முறை கூப்பிட்டும் பதில் இல்லை. மெல்ல தொட்டு உலுக்கியிருக்காங்க. அப்பா இறந்து கிடந்தார். மாத்தா 2 கையாலும் வாயை பொத்திக்கிட்டா. மூச்சு நின்று வருவது போல கழுத்து அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா அப்படியே மயங்கி விழுந்துட்டா. 4-5 மணி நேரம் மூச்சு பேச்சு இல்லாம அங்கேயே கிடந்திருக்கா. அப்புறம்தான் நினைவு வந்து எழ முடியாம தவந்து போய் பக்கத்து வீட்டு மாரிமுத்துவ கூப்பிட்டுருக்கா. அவர்தான் என்னை கூப்பிட்டு இறப்பு செய்தி சொன்னாரு. நானும் ஜானகியும் வேக வேகமா கிளம்பி போனோம். அப்பாவோட சடலத்தை ஆஸ்பத்திரியில குளிர்பேட்டில் வச்சிருந்தாங்க. அம்மா தீவிர கண்காணிப்பு பிரிவுல இருந்தா. அடிக்கடி மயக்கம் வந்து நினைவு இழந்துகிட்டு இருந்தா. அப்பாவோட இறுதிச் சடங்கு நடந்தது கூட அம்மாவுக்கு தெரியாது. மார்த்தா பெருமூச்சு விட்டா. நான் 4வது நாள் கொஞ்சம் நினைவு திரும்பப்ப அம்மா என்னை கட்டிக்கிட்ட கதறி அழுதா. என்னோட பேசணும்னு சொன்னான். அவளை வெளியே போக சொல்லுன்னு ஜானகியை பார்த்து கை நீட்டி கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் ஜானகிய வெளியே அனுப்பி விட்டேன். அதுக்குள்ள மறுபடியும் மயக்கம் வந்துருச்சு. மறுபடியும் நினைவுக்கு வரும்போது மறுபடியும் கதறி அழுது கூச்சலிட்டா. அவளால சொல்லவே முடியல. கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவ ரொம்பவும் கொந்தளிப்பா இருப்பதை பார்த்துட்டு நான் டாக்டர் நரேன் தான் சொன்னேன். அதன் பிறகு நடந்துட்டு அவர் சொன்னாரு. அது என்னன்னா உளவியலோட சொன்னது மிக நல்ல விஷயம். அம்மா அதையெல்லாம் உன்னோட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மார்த்தா சொன்னான். நரேன் என்னிடம் நடந்தது சொன்னபோது நானே ஆடி போயிட்டேன். என்னால முதல்ல நம்பவே முடியல. கதையில தான் இப்பெல்லாம் நிகழும் அப்படிங்கிறதுதான் என்னோட எண்ணம். அவர் சொன்னப்ப நான் எந்த உணர்ச்சியுமே காட்டல. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு என்னால் தூங்கவே முடியல. ராத்திரியெல்லாம் மனம் கொந்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த வீட்டுல இருக்கவே முடியல. அன்னைக்கு வீட்டை காலி செஞ்சுட்டு ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கணும். அடுத்த நாள் முதல்ல நான் மூல அமைதி மாத்திரைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் சமையலைக்கு வர்றதுக்கே 15 நாள் ஆச்சு. புரியுது அப்படின்னா மார்த்தா. நரேன் எல்லாவத்தையுமே வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அம்மாவிட்ட எதுவுமே தெரியாது போல காட்டிக்கல வேணாம் அப்படின்னும் அவரே கொஞ்ச நாளா சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு. அம்மா உடனே தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆனா நினைவு தவறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு முடியல. தற்கொலை செய்து கொள்ள கூட ஒரு ஆரோக்கியம் தேவைப்படுதுல. நான் சிரிச்சப்ப மாத்தா சிரிக்கல. என் சிரிப்பே கோணலா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தேன். அம்மாவை நானும் ஜானகியும் மாறி மாறி பார்த்துக்கிட்டோம். மெதுவா தேறி வந்தா. நரேன் அவ செஞ்சது தப்பு இல்ல, அது வெறும் தற்செயல் தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால அவளோட இதயம் கொஞ்சம் பலவீனமாவே இருந்துச்சு. அது ஒரு வகை இயற்கை மரணம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அம்மாவே ஒரு மாதிரி நாங்க திருப்பி கொண்டாந்தோம். அதுக்குள்ள விசா வந்துருச்சு. அவளை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்துட்டேன். அமெரிக்கா கிளம்புவதற்கு முன்னே நாள் இரவு அம்மா என்னோட நடந்ததை சொன்னான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கதறி அழுதா. நானும் அழுதேன். நான் அவளை எப்படிலாம் சமாதானம் செய்வேன்னு நினைச்சனோ அது மாதிரி சமாதானம் செஞ்சு அழுது முடிஞ்சதும் அம்மா தெளிவாகிக்கிட்டே இருந்தா. எனக்குள்ள ஏமாற்றம் உருவாக்குச்சு. நான் சொன்ன ஆறுதல் எல்லாம் அவ அப்படியே ஏத்துக்கிட்டா. அவ தவறே செய்யல அப்படின்னு நான் சொன்னப்ப அவளும் அதை ஒப்புக்கிட்டா. அதெல்லாம் எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆக பிரச்சனை இதுதான் இல்லையா அப்படின்னா மார்த்தா. ஆமா, அம்மா அமெரிக்கா வந்தப்ப ஒரு பக்கம் மிரட்சியோட இன்னொரு பக்கம் குழந்தைத்தனமான ஆர்வத்தோட இருந்தா. விமான நிலையத்துல லிவேட்ல ஏறுவதற்கு ரொம்ப தடுமாறி விழ போயிட்டா. ஒரு வழியா நான் அவளை பிடிச்சு அதுல ஏத்தியப்பதான் முறையா சிரிச்சா. அமெரிக்காவை குளிரு, அந்த வெள்ளை முகங்கள் அதெல்லாம் அவளுக்கு அந்நியமா இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டேன். இங்க உள்ள கோயில்களுக்கு, தமிழ் சங்க நிகழ்ச்சிகளுக்கு, சினிமாவுக்கு எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போவேன். நானும் ஜானகியும் யாராவது ஒருவர் எப்பயும் கூடவே இருப்போம். அம்மாவை தனியாவே விடல.
ஜானுவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா மார்த்தா. ஆமா, அம்மாவே அவள்கிட்ட சொன்னான் அப்படின்னு. அம்மாவை நிறைய செயல்ல ஈடுபடுத்தணும் அப்படின்னு நிறைய சொன்னாரு. அதனால ஒரு எண்ணம் வந்துச்சு. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இந்தியால சமையல் செஞ்சு இணையம் வழியா தேவையானவருக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் அவங்களுக்கு சமையலுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு அனுப்புனேன். அம்மா ரொம்ப சிறந்த சமையல்காரவங்க. சீக்கிரத்திலேயே அம்மாவோட சமையலுக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டிட்டாங்க. அம்மாவுக்கும் அதுல ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு. காலையிலே உற்சாகமா கிளம்பி அங்க விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சுட்டா. தன்னோட சமையலுக்கு வரும் பாராட்டுகளை எல்லாம் என்கிட்ட ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பா. அது நல்ல உத்தி தான் அப்படின்னா மார்த்தா. எதையா செய்யும் போது மனம் லேசாயிரும் அப்படின்னா. கொஞ்சம் சீக்கிரத்திலேயே அம்மா மீண்டு வந்துட்டா. அவளே இங்க ஒரு அம்மாட்ட போய் ஆங்கிலம் பேசுறதுக்கெல்லாம் கத்துக்கிட்டா. ஜானகிட்ட கார் ஓட்ட கத்துக்கிட்டா. அம்மாவோட மாற்றத்தை ஒரு அற்புதம் தான் சொல்லணும். புடவை கட்டுறதை விட்டுட்டா. கூந்தலை குட்டையா நறுக்கிக்கிட்டா. அவளே தினமும் காலையில காரை ஓட்டிக்கிட்டு வேலைக்கு செல்றா. கடைகளுக்கும் ஹோட்டலுக்கும் போறா. அங்க அவளுக்கு என்ன நிறைய தோழிகள்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இப்ப சுற்றுலாக்கெல்லாம் போறாங்க. அம்மா இப்ப அந்த நிறுவனத்தோட பங்குதாரர். நிறையவே சம்பாதிக்கிறா. கிட்டத்தட்ட சுதந்திரமா வாழ்றா. என் வீட்டுல தங்கியிருப்பதா மட்டும்தான் என்னிடம் எங்க போறேன் அப்படின்னு சொல்றா. மற்றபடி முன்பு போல பேசுறதெல்லாம் இல்ல. மார்த்தா என்னை நோக்கி இப்படி பேசாம இருந்தா. நானும் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன். வேற என்ன அப்படின்னு கேட்டா. மார்த்தா, அம்மாவை மாற்றியது நான் தான். அதுல நான் ஜெயிச்சிருந்துக்கேன். ஆனா என்னால அந்த மாற்றத்தை ஏற்க முடியல. மார்த்தா, ஏன் அப்படின்னு கேட்டா. தெரியல. என்னால இப்ப அம்மாவை நேருக்கு நேர் பார்க்கவே முடியல. அம்மாவை நினைச்சாலே என் மனெல்லாம் எரியுது. பல சமயம் ராத்திரி தூக்கமே இல்ல. நான் மறுபடியும் மாத்திரை சாப்பிடுறேன். என்னால வேலைய ஒழுங்கா செய்ய முடியல. மார்த்தா கையில குவிச்சுக்கிட்டு அது மேல முகத்தை வச்சுக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் அம்மாவோட பழைய புகைப்படங்கள் எல்லாம் ராத்திரி பாக்குறேன். அம்மாவும் அப்பாவும் நான் இருக்கிற பழைய படங்களை பார்த்தாலே நெஞ்சுருகி அழத் தொடங்கிடுறேன். என் அவஸ்தைய ஜானகியிடம் சொன்னா உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்றா. அம்மா மகிழ்ச்சியா இருப்பதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. என்ன அவளும் புரிஞ்சுக்கல. நான் முழுமையா தனிமையா இருக்கேன். என்னால கட்டுப்படுத்த முடியல. குரல் உடைஞ்சு கண்ணீர் வலிஞ்சிச்சு. அதை கைக்குட்டையால துடைச்சுக்கிட்டேன். என் அப்பா இப்ப அடிக்கடி கனவுல வராரு. இறந்த போதுல இருந்த வடிவுல இல்ல. அலுவலகம் போகும்போது பழைய தோற்றத்துல. ஒரு முறை சரியா படிக்கல அப்படின்னு என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறது போல கனவு. அப்பாவோட ஆவி அமைதி அடையலையோ அப்படின்னு நினைச்சிட்டு ஊருக்கு பணம் அனுப்பி ராமேஸ்வரத்திலையும் காசியிலையும் சடங்குகள்லாம் செஞ்சு வைத்தேன். திருவண்ணாமலையில கூட மோட்ச தீபம்லாம் ஏற்றியாச்சு. ஆனாலும் கனவுலாம் வந்துகிட்டே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு. அப்பா சடலமா உறைஞ்சு கண்ணாடி பெட்டுக்குள்ள இருக்காரு. நான் உள்ள பாக்குறேன். சடலமாவே அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்து என்னால நடுங்கிட்டேன். வியர்வையெல்லாம் வலிஞ்சிடுச்சு. மூச்சுலாம் அடங்குறதுக்கே நெடுநேரம் ஆச்சு. காலையில அம்மா கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப அவள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னேன். கூடத்திலே நின்னுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டா. என் கனவை சொன்னேன். ஊருக்கு போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு சடங்கு செஞ்சா அப்பாவுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். முகம் சுளிச்சுட்டு கிறுக்குத்தனம், இனிமே இதை பத்தி என்னிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் அலுவலகம் சொல்லாம வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் அம்மா அவ தோழி மேகியோட வந்தா. ஒரே சிரிப்பு, பேச்சு, கும்மாளம். ராத்திரி ஜான்கிட்ட சொன்னப்ப அம்மா சொன்னது சரிதான், உனக்கு கிறுக்கு அப்படின்றா. காலையில அம்மா தோழிகளோட மேரியன் ஏரியில படகு தங்களுக்கு கிளம்பி போயிட்டா. நான் வீட்டிலேயே உட்காந்துருந்தேன். கிறுக்கு பிடிச்சிடும் போல தோணுச்சு. என்னால தாங்க முடியல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். மார்த்தா தன்னோட கை நகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் தலை குனிஞ்சு சோபாவோட தோலுரைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். மார்த்தா மூச்சொலியோட நிமிர்ந்து என்னை பார்த்தா. நான் என்ன செய்யணும் மகா? எனக்கு தெரியல. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நானும் ஷாமும் குழந்தைகளும் உன் உறவுனே நினைச்சுக்கலாம். நீ தனிமையா என்னைக்குமே நினைக்காத. நன்றி மார்த்தா அப்படின்னு சொன்னேன். நீ எதையாவது செய்ய ஆரம்பிக்கலாம் மகா. ஷாம் போல கையில செய்யக்கூடிய ஏதாவது வேலை, மர வேலை, கடைசல் வேலை, தோட்ட வேலை. இந்தியர்கள்லாம் மூளைய உடம்புல இருந்து பிரிச்சு தனியா வச்சிருக்காங்க. அது தானாவே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சிரிச்சேன். மார்த்தா, உனக்கு இன்னொரு காப்பி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. எப்போதுமே அது உனக்கு சரியா தெரியுது அப்படின்னேன். மார்த்தா இன்னொரு ஃபில்டர் காப்பி கொண்டு வந்து கொடுத்தா. அதை குடிச்சப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. மார்த்தா, இந்த கனவுகள்லாம் நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? சைக்கோஸ்டிட்ட போய் பார்க்கலாமா அப்படின்னு மட்டும் சொல்லாத. எனக்கு தோன்றதை சொல்லலாம். சொல்லு. நிச்சயமா அது எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். நீ ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வா. உன்னோட மதத்தோட சடங்குகள்லாம் முறையா செய்.
மார்த்தா என் கண்ணுல கூர்ந்து பார்த்து சொன்னான். உன் அப்பாவை நீ தான் கை தவறி கொன்னுட்ட அப்படின்னு நினைச்சுக்க. அதுக்குரிய எல்லாவற்றையும் செஞ்சிரு, மீண்டுருவ. என்ன சொல்ற அப்படின்னேன். ஒரு சின்ன உளவியல் நாடகம், வேறொன்னும் இல்ல. சரியாவிடும் அப்படிங்கிறிய? நம்பு, கண்டிப்பா. நான் பெருமூச்சு விட்டுட்டு கோப்பைய வச்சேன். நன்றி, நீ எப்பவும் சரியாதான் சொல்வ அப்படின்னு சாம் சொன்னார். அவர்கிட்ட நான் தச்சு வேலை தான் செய்ய சொன்னேன். உன்கிட்ட என்னைய பத்தி புகழ சொல்லல. நீ சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு நான் ஷாமுக்காக இத்தாலிய சமையல் செய்யலான் இருக்கேன். நிச்சயமா அப்படின்னு. சரி, ஷாம்ல பேசிக்கிட்டு இரு, 1 மணி நேரம் அப்படின்னா. மார்த்தா அப்படின்னு என்னன்னு திரும்பி கேட்டா. நான் வந்தது இதையெல்லாம் சொல்றதுக்கு மட்டும் இல்ல. அவ புருவம் சுருங்கி பார்த்தா. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், மனமாற. சேச்ச, என்ன இது அப்படின்னு சிரிச்சா. இல்ல, நீ என்னை மன்னிக்கணும் மகா. நான் உன் மேல கோவமே கொள்ளல. அப்படி மன்னிப்பேன். இது போதும். இதுவும் என்ன ஆறுதல் படுத்தணும் நான் நம்புறேன் அப்படின்னே. அரான்சி செய்றேன், உங்க ஊர் பலகாரம் போலவே இருக்கும் அப்படின்னா மார்த்தா. நான் சிரிச்சேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.